எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை. இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைத்தவன் நான். மறந்துவிடக்கூடாது. என்னை சோதிக்காதீர்கள், அதுதான் இடத்திலே வேண்டுகோள். எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள், துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்க முடியாது. எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்தாது. தெய்வ திருமகள் புரட்சித் தலைவி அம்மாவுடைய மறுவடிவமாக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்த்துவதற்காக ஒரு மாபெரும் தியாக வேள்வியை நடத்தி கொண்டிருக்கிறார். அதிமுக ஒன்றாகத்தான் இருக்கிறது. யாரும் இதில் பிரியல. தலைவர்கள் போவார்கள் வருவார்கள், அவர்களை பற்றி எல்லாம் கவனம் இல்லை. ஒரு காலத்தில் 2 அணி 3 அணி 2 அணியாக இருந்தது. ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்குள்ளே எத்தனை பிரச்சனை வருது, ஆனால் ஒன்றாகிறாங்கள. அதெல்லாம் ஆகும், ஒன்றும் இதாக நீ எதுவும் அதை பற்றி கவலைப்பட வேணாம். என்னை பொறுவை எதிர்பார்த்தால்தான் அதிமுகவுக்கு வாழ்வு, இல்லை என்றால் அனைவருக்குமே தாழ்வு. 2016 தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக உங்களுக்கு தெரியும், நான் திரு எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா சார், சந்தோஷ்ஜி சார் இதுக்காண்டி வந்திருந்தார். அமித்ஷா சார் இந்த பேசுறதுக்காண்டி உங்களுக்கு அது எத்தனையோ பேட்டியில் சொல்லி முடிச்சுட்டேன். எவ்வளோ விரும்பி அவர் சொன்னார். எதுக்குமே ஒத்துக்கல. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி நாம் இன்றைக்கி எதிர்க்கட்சியில் இருக்கின்ற சூழ்நிலை. ADMK's vote share is going down. Well, I think first of all, as you mentioned, the cadre is there, but the leadership is not there. So in the lack of leadership as such, people look out for alternatives. And then anybody who is taking an anti-establishment stand, Mr. Stalin as the chief minister, his popularity ratings are very high. Consistently, he has been in the top 5 chief ministers rating, that we pull out every 6 months. He has never gone, ever since he has taken over as chief minister, he has never gone out of the top 5. வணக்கம், இது கேள்விக்களம். 2 அம்சங்களை நாம் இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். ஒன்று, இந்தியா டுடேக்காக சி ஓட்டர் நடத்தின ஒரு கணிப்பு. அதில் அதிமுகவோட வாக்கு சதவிகிதம் குறைந்திருக்கிறது, திமுகவோட வாக்கு சதவிகிதம் அதிகரித்திருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிடுறப்ப 5% என்கிற அளவிற்கு 47லேருந்து 52% என்கிற அளவிற்கு திமுக கூட்டணியினுடைய வாக்கு விகிதம் அதிகரித்திருக்கிறது என்பது ஒன்று. அதிமுகவோட வாக்கு என்பது 23லிருந்து 20% குறைந்திருக்கிறது என்பது இன்னொரு கூற்று. இந்த அம்சம் ஒரு பக்கம். இன்னொன்று, அதிமுகவுக்குள் துரோகம் எடுபடாது, ஜெயலலிதா அவர்களுடைய மறு வடிவமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று இருக்கிறார். அதிமுகவில் சேதாரம் நினைக்கக்கூடியவர்கள் முயற்சி எடுபடாது என்று உதயகுமார் அவர்கள் காலையில் வீடியோ வெளியிட்டார். நான் செங்கோட்டையனை நினைத்து அப்படி சொல்லவில்லை, அது என் நோக்கமல்ல என்று மாலையில் ஒரு விளக்கம் தந்திருக்கிறார். இதற்கிடையே திரு ஓபிஎஸ் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். எல்லோரும் சேர்ந்தால்தான் வாழ்வு, இல்லையேல் எல்லோருக்கும் தாழ்வு, எல்லோரும் சேர்ந்து பிஜேபியோடு கூட்டு சேர வேண்டும் என்பதுதான் என் கருத்து என்று சொல்லியிருக்கிறார். இது சார்ந்த எல்லா அம்சங்களையும் விவாதிக்கப் போகிறோம். திமுக கூட்டணி, குறிப்பாக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய செல்வாக்கு அபரிமிதமாக இருக்கிறது என்பது திரு யஷ்வந்த் தேஷ்முக், சி ஓட்டர் கருத்து கணிப்பு நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் டைரக்டர் யஷ்வந்த் தேஷ்முக் நமக்கு அளித்த பேட்டியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சங்கதி. திமுகவினுடைய எம்பி எம்எல்ஏக்கள் என்கிற உள்ளூர் தலைவர்கள் மீது மக்களிடத்திலே அதிருப்தி இருக்கிறது, அவர்களுடைய செயல்பாடுகள் மீது விமர்சனம் இருக்கிறது. அதே வேளையில் ஒரு தலைவராக, முதலமைச்சராக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீதான செல்வாக்கு என்பது அதிகரித்திருக்கிறது என்பது சி ஓட்டர் தரக்கூடிய ஒரு பரிணாமம். யார் திமுகவை வலுவாக எதிர்க்கிறார்களோ அந்த அணிக்கு, அந்த தலைவரின் பின்னால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் செல்லக்கூடும் என்பது அவர் முன்வைத்திருக்கிற இன்னொரு கூற்று. இவற்றையெல்லாம் பற்றி நாம் விவாதிக்க போகிறோம். நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ராம சுப்பிரமணியன் அவர்கள், பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள், திரு சேலம் திரு வழக்கறிஞர் திரு மணிகண்டன் அவர்கள், இவர்களோடு பேராசிரியர் கான்ஸ்டான்டைன் ரவீந்திரன் அவர்களும் டாக்டர் சுமந்த் சி ராமன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வணக்கம். நான் முதற் பார்வையாக திரு இந்திரகுமார் தேரடியோட பார்வையை கேட்கணும். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து 6 மாதத்துக்கு மேலே ஆகிறது. இந்த காலகட்டம்ன்றது அடுத்த தேர்தலுக்கான ஒரு காலம்.
இன்னமும் அணிகள் அமையலை, எந்த பிரச்சனை அப்படின்னு பெருசாக வரப்போகுதுன்னு தெரியலை. இந்த சூழலில் கூட்டணிகள் முறிவாகாமல் எத்தனை அணி, யார் யாரெல்லாம் களத்தில் எந்த பிரச்சனையை முன்வைக்க போகிறாங்கன்னு தெரியாத ஒரு காலகட்டத்தில் வெளியாகிற இந்த கணிப்பை எப்படி எடுத்துக்கிறது? இந்த மூட் ஆஃப் தி நேஷன் கருத்து கணிப்பில் கேட்கப்பட்ட கேள்விகள், அவங்களுக்கு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் யோசித்து தான் நம்ம இதனுடைய அவுட்புட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இவங்க சொல்கிறது போல் திமுகவினுடைய வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது. இதற்கு மேலே எவ்வளவு அதிகரித்தாலும் அது வந்து லோக்சபா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 40 சீட்டு தான். ஏன்னா இவங்க கேட்ட கேள்வியை அடுத்த முறை உங்களுக்கு இப்போ லோக்சபா எலெக்ஷன் நடத்தினா யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்ற கேள்வியோடு தான் இவங்க போயிருக்கிறாங்க. அப்போது திமுக அப்படின்ற ஆப்ஷனை மக்கள் அதிகமாக செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது ஒன்று, தேர்தல் வெற்றி இப்போது தான் நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு எந்த அதிருப்தியும் மக்கள் மத்தியில் திமுக ஆட்சியின் மீது இல்லை அப்படின்ற இடத்திலிருந்து நாம் அதை புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இதில் அதிமுக அப்படின்னு வரும் பொழுது கேடர் இருக்கிறாங்க, ஆனால் லீடர் இல்லை அப்படின்ற கருத்தை வந்து தேஷ்முக் அப்படின்ற ஒரு சிஓட்டனுடைய அந்த ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் வந்து முன்வைத்திருக்கிறார். கேடர் இருக்கிறாங்க அப்படின்றது உண்மை, ஆனால் லீடர் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. ஏடிஎம்கேவை பொறுத்தவரையில் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு வெளியிலிருந்து ஓபிஎஸ்ஓ தினகரனோ அல்லது வந்து சசிகலாவோ எவ்வளவுதான் பேசி கொண்டிருந்தாலும் அதிமுகவினுடைய எம்பி எம்எல்ஏக்களுடைய செல்வாக்கு, பொதுக்குழு செயற்குழுடைய செல்வாக்கு, பெரும்பான்மை தொண்டர்களுடைய செல்வாக்கு என்பதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பக்கம்தான் இருக்கிறது அப்படின்றது ரியாலிட்டி. அவருடைய செயல்பாடுகளில் போதாமைகள் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவோ அல்லது அதிமுகவின் பொதுச் செயலாளராகவோ வீரியமிக்க செயல்பாடுகளை முன்னெடுக்கிறாரா இல்லையா அப்படின்ற இடத்திலிருந்து அவர் மீதான விமர்சனங்கள் மக்களுக்கு இருக்கலாமே தவிர, தலைவர் இல்லை அதனால எடப்பாடியை விட்டுட்டு வேற ஒரு ஆல்டர்னேட்டை நோக்கி போறாங்க அப்படின்ற இடம் வந்து சார், நமக்கு தந்திருக்கிற பேட்டியோட அம்சங்களை கூட நான் உங்களுக்கு போட்டு கூட காட்டுறேன், சொல்கிறேன். பார்லிமெண்ட் எலெக்ஷனை விட அசம்பிளி எலெக்ஷன் வந்தால் பிஜேபியோட ஓட் ஷேர் வெகுவாக குறைன்றது ஒரு அப்சர்வேஷன். இன்னொன்று, திராவிட அரசியல் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்னு சிஓட்டர் சொல்லுது. அது அரசியல்ன்றது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் திமுக வெர்சஸ் பிஜேபினோ திமுக வெர்சஸ் இன்னொரு கட்சினோ போகலை. அந்த இடத்துல அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறது. அதிமுக இன்னைக்கு பலவீனம் அடைஞ்சா தெரியலாம், ஆனால் அதிமுகவினுடைய மிகப்பெரிய பலம் அதனுடைய தொண்டர்கள். ஜெயலலிதா இல்லாத ஒரு வலிமையான ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்னு சொல்கிறவங்க இல்லாத போதும் கூட அதிமுக தொண்டர்கள் இன்னமும் அதிமுகவில் தான் இருக்கிறார்கள். புதுசாக வராமல் இருக்கலாம், புதிய செல்வாக்கு இல்லாமல் இருக்கலாம், பட் அதிமுகவோட கேடர் பேஸ் அப்படியே இருக்குன்றது தான் அவரோட அப்சர்வேஷன். இல்லை, அப்பன்னா அவர் வந்து கேடர் வந்து வேற ஒரு தலைவரை லுக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த இடத்துல இன்கன்சிஸ்டண்ட்டாக வந்து நிற்கிது. அது ஒன்று தான் என்னுடைய சந்தேகம். அதிமுகவே தன்னுடைய தலைமையை, தன்னுடைய தலைவரை அவங்களே தேடி எடுத்துக்கொள்ளக்கூடும். மேபி அதற்கான வாய்ப்புகள் வேணால் வருவதற்கான சாத்தியங்கள் அதிகம் இருக்குது. ஏன்னா அதிமுக உள்ளுக்குள் இப்போது நடக்கக்கூடிய குழப்பங்கள் அப்படின்னு, உள்ளுக்குள் குழப்பம் இல்லை அப்படின்னு எல்லாரும் திரும்ப 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 யாரும் கேள்வியே கேட்காத சூழ்நிலையில் இன்றைக்கி ஆர்பி உதயகுமார் அவராகவே ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாரு. எங்கள் கட்சிக்குள்ளே எந்த குழப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிடுறாரு. செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது எங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் இல்லை, எல்லாரும் ஒன்று சேருவோம், ஒன்றா தான் இருக்கிறோம் அப்படின்ற கருத்தை அவர் வலியுறுத்துறாரு. அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு புகைச்சல் இருக்கிறது, தலைமை வட்டாரத்தில் ஒரு அதிருப்தி இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இப்போதைக்கு கண்ணுக்கு தெரிந்த தூரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளுக்குள்ளே வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதா தெரியல. செங்கோட்டையன் வந்தாலும் கூட செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற ஏற்பின் அளவுக்கு கூட மற்ற தரப்பிடமிருந்து ஏற்பு இருக்குமா அப்படின்றது ஒரு சந்தேகம். வந்து இப்போ பண்ணுறது ஒரு கவன ஈர்ப்பா, அவருக்கு முக்கியத்துவம் தரலன்ற ஒரு பிணக்கா இல்லை போர்க்கொடியான்னு தெரியலை. இன்னும் அவர் வெளிப்படையாக அந்த தலைமை எதிர்த்தோ கட்சியை இதை எதிர்த்தோ அவர் ஏதாவது பேசினாதான் நம்ம அதுக்கு பிறகு இன்டர்பிரேட் பண்ண முடியும். அதுவரையிலும் அவர் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர், அவருக்கு ஏதோ ஒரு சங்கடத்தை கன்வே பண்ணுறார், லீடர்ஷிப் கன்வே பண்ணுறாரு, அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை. ரெண்டு விஷயத்துக்கு வருவோம். ஆட்சியின் மீதான பெர்ஃபார்மன்ஸ் தொடர்பான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. கூட்டணி பலத்தில் திமுக நிற்குதா, எதிர்க்கட்சிகள் சிதறி இருக்கிறதுனால திமுக கூட்டணியோட ஓட் ஷேர் அப்படியே நிற்குதா? இல்லை, எதிர்க்கட்சிகள் ரெண்டு ஆஸ்பெக்ட். ஒன்று கூட்டணி ஒன்றாக இருப்பது, ரெண்டாவது எதிர்க்கட்சிகள் சிதறி இருப்பது. கூட்டணி ஒன்றாக இருப்பது அப்படின்றது வந்து அதில் ஒரு மெசேஜ் இருக்குது. இந்த கூட்டணி இப்போ விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் அல்லது காங்கிரஸாக இருக்கட்டும், இந்த அனைத்து கட்சிகளுக்குமே வந்து தங்களுடைய உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகரித்து கொள்ள வேண்டும், அல்லது இப்போது இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கணும், இப்போது இருக்கக்கூடிய சட்டப்பேரவை நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படின்றது தான் நோக்கம்.
இந்த எண்ணிக்கை அதிகரிப்புக்கான நோக்கத்தை அவங்க பூர்த்தி செய்து கொள்வதற்கு இன்னைக்கு அவங்க கிரெடிபிளான ஆப்ஷனாக திமுகவை இன்றும் தொடர்ந்து கருதுகிறார்கள் அப்படின்றது பிராக்டிக்கலான ஒன்று. இந்த இடத்துல ஒருவேளை திமுகவின் மீது மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கிறது, திமுகவினுடைய பெர்ஃபார்மன்ஸின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, வெறும் கூட்டணி பலத்தை நம்பித்தான் திமுக இருக்கிறது அப்படின்றது உண்மையாக இருந்தால் இவர்கள் அனைவரும் வெளியில் வந்து வேறு ஒரு கூட்டணியோ அல்லது அதிமுகவுடனோ போவதற்கான சூழல் என்பது பிராக்டிக்கலாக உருவாவதற்கான சாத்தியம் இருக்குன்னு நம்ம கருதலாம். ஆனால் எந்த இடத்துலையுமே ஆட்சியின் மீதான நம்பிக்கையிலிருந்து தான் இந்த கூட்டணியின் மீதான நம்பிக்கையும் உருவாகிறது அப்படின்றது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். அதை வந்து இந்த கூட்டணி கட்சிகள் அதைத்தான் மறுபடியும் வலியுறுத்துறாங்க. ரெண்டாவது, எதிர்க்கட்சிகள் சிதறி இருப்பது அப்படின்றத பொறுத்தவரையில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இப்போ இன்னைக்கு இந்த CO2 தொடர்பாக இந்தியா டுடேல பேசும் பொழுதும் கூட பலருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுக, பாஜக மற்றும் விஜய் 3 பேரும் ஒன்று சேர்ந்து நின்னாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு எதிரான ஒரு வலிமையான மாற்றாக இருக்கும் அப்படின்னு. அதிலிருந்தே அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலை எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறார்கள். அதாவது CO2ன்ற நிறுவனத்தை தாண்டி அதன் மீது கருத்து சொல்பவர்கள் விஜயும் பாஜகவும் ஒன்று சேர்ந்து நிற்கலாம், அது வர்ற எலெக்ஷன்லேயே நிற்கலாம். அது என்ன கருத்தில் வர்றாங்கன்னா, அப்போசிஷன் யூனிட்டி, யாரெல்லாம் திமுக எதிர்க்கிறாங்களோ அவங்களாம் ஒன்று சேர்ந்துக்கிறது. அது வெறுமனே அதிமுக, பிஜேபி, நாம் தமிழர், விஜய் கட்சி, பாமக, தேமுதிக, யாரெல்லாம் திமுக கூட்டணியிலே திமுக ஒரு கூட்டணியோடு நிற்குது, அதை எதிர்க்கிறதுக்கு ஒரு அப்போசிஷன் யூனிட்டின்ற பேர்ல வர்ற ஒன்று. அதில் தான் ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா 2+2 அப்படின்றது வந்து வெறும் 4ஆ தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கூடலாம் அப்படின்னு சொல்றாரு. 2+2ன்றது 4ஆ தான், 4க்கு மேலே போகணும்னு அவசியம் இல்லை, 2+2 0வாகவும் ஆகும். பொருந்தா கூட்டணியா போகின்றீங்க. நான் திரு மணிகண்டன் கோணத்தை கேட்கிறேன். திரு மணிகண்டன், உங்க கோணம் என்னது? சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். குணா, அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை. அதை முதல்ல திட்டவட்டமாக தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். சின்ன ஒரு கொசுக்கடி, அவ்வளோதான். அது போகிற போக்கில் சரியாயிடும். அதிமுகவுக்கு அதுதான் சொல்றேங்க. டெல்லி செங்கோட்டையினாலும் அதிமுகவுக்கு பிரச்சனை இல்லை, திரு செங்கோட்டையினாலையும் அதிமுகவுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கறத முதல்ல உங்ககிட்ட தெரியப்படுத்திடுறேங்க. கொசு கடினீங்களா? எது கடிக்கிற கொசு எதுன்னு கேக்குறேன். நாடா அது சும்மா சாதாரண கொசு. கோபிச்செட்டிப்பாளையமா இல்ல செங்கோட்டையாவே எங்க இருந்து அது வரும்? செங்கோட்டையும் சொல்லல, செங்கோட்டையும் சொல்லல. இந்த கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு வெளியில தூக்கி எங்க எறிவீங்க? கழிவுநீர் காவாயில இருந்தீங்கன்னா அதுல இருந்து உற்பத்தி ஆகிற சில கொசுக்கள் 4 கொசு. கொசு கழிவு நீர்ல மட்டும் உற்பத்தி ஆகிறது இல்ல, நன்னீர்லயும் வரும். டெங்கி கொசு இருக்க, ஏஜிஸ் ஏடிப்டிஸ்ன்றது அது நல்ல தண்ணியில வளர்ற கொசு. கொசு வந்து கழிவு நீர்ல தான் வரணும்னு இல்லை. வந்தாலும் கொசுங்கிறது மனிதனுக்கு சார், அது எந்த தண்ணியில வந்தாலும் கொசுங்கிறது மனிதனுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய ஒரு உயிரினம். அதை அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்க. கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு 4 பேர் 17 தடவை 17 கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ மூச்சு விடுற மாதிரி ஒரு என்ன சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து தேர்தல் ஆணையம் வந்து விசாரிக்கலாம், உட்கட்சி பிரச்சனையை பற்றியும் விசாரிக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. குணா, இதில் எல்லா மாநில கட்சிகளுக்கு இன்னைக்கு உலகம் முழுக்க பார்க்குற உங்கள் சன் டிவி மூலமாக ஒன்று சொல்கிறேன். அதாவது மாநில கட்சிகளோட உட்கட்சி பிரச்சனையை பற்றியும் தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ டேஞ்சர் சிக்னல் ஃபார் ஆல் ரீஜனல் பார்ட்டிஸ் ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர் டு கன்னியாகுமரி. நாளைக்கு தனக்கு பிடிக்க ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க, திமுகவில் இருக்கிற ஒரு கிளை செயலர் நாளைக்கு கட்சி விரோதத்தில் ஈடுபடுறான், அவனை கட்சி விட்டு நீக்கிறாங்கன்னா, நான் கலைஞர் காலத்திலேருந்து உறுப்பினராக இருக்கிறேன், அதனால இப்போ இருக்கிற தலைமையை நீக்குங்கனோ இல்லை வேற ஏதாவது ஒரு கோரிக்கையோடு போனாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா மாநில கட்சியும் இந்த மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி இருக்குதுங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை வந்து இந்திய அளவில் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதிமுக முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேங்க. விஷயத்துக்கு வருங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் எக்ஸிட் போல் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. கிட்டத்தட்ட பாஜக கூட்டணி 350-400 தொற்றுன்னாங்க. அந்த எக்ஸிட் போலோட கதி என்னாச்சு அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்றதுக்கே எல்லாம் பயந்துக்கிறாங்க. கருத்து கணிப்பு, அந்த கணிப்பு, இது கருத்து போல் வேற. இதுவரையிலும் CO2க்குன்னு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. அது டாக்டர் சுமந்துக்கும் தெரியும், திரு ராம் சுப்ரமணியனுக்கும் தெரியும். CO2 பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் அவங்களுடைய கணிப்பு இதுவரையிலும் தேவ் நெவர் கான் ராங். ஏறத்தால் அவங்க சொன்னது அப்படியே தான் வந்திருக்கு. 2016 ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவாங்க, திமுகவுக்கு ஆட்சியை பிடிக்காதுன்னு அவங்க தான் சொன்னாங்க. மற்றவங்கலாம் மாறி சொன்ன போது கூட CO2 சொன்னாங்க. நம்ம சாராம்சத்துக்கு வந்துருவோம். திமுகவோட செல்வாக்கு
ஓட் ஷேர் இன்க்ரீஸ் அதுதான் ஆயிருக்கு, சொல்றேன். ஏடிஎம்கே டிக்ளைன் ஆகுது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. அதோட மெரிட்ஸ் அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? முதல்ல குணா ஒரு விஷயம், வட மாநிலங்கள் இருக்கிற ஊடகங்கள் தமிழ்நாட்டோட நிலைமை, தமிழ்நாட்டில் வந்து ஒரு கிராமப்புறத்தில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு உங்கள் இது சன் டிவி தினகரன் எடுத்திருந்தா கூட அதை நான் முதன்மைப்படுத்தி பார்ப்பேன். ஏன்னா இந்த தமிழ்நாட்டோட இதுங்கிறதே வேறு. டெல்லியில் உட்காந்துட்டு ஓவர் ஃபோன் காலில் அவங்க வந்து அப்படியே ரேண்டமாக சில பேர்த்துட்டு கேட்டு பண்ணுற இந்த கருத்து கணிப்பு, இதை நீங்க நம்புறது எனக்கு விசித்திரமா இருக்குது. ஒரு விஷயம் கேக்குறேங்க, இந்த கருத்து சொல்றாங்க, அதை நீங்க நிராகரிக்கிறீங்களா ஏற்றுக்கொள்றீங்களா? நிராகரிக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம், ஏற்றுக்கொள்றீங்கன்னா அதுக்கு நீங்க சொல்ற சப்ஸ்டான்ஷியேட் பண்ற பாயிண்ட் சொல்றேன். அதை தான் சார் சொல்றேன். கிட்டத்தட்ட இப்போ இந்த பாஜக மோடி 3.0 வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 7-8 மாதங்கள் ஆயிடுச்சு. தமிழகத்தில் பாஜக கூட்டணியோட வாக்கு வங்கி 18லிருந்து 21 கூடி இருக்குது அப்படின்னா, அப்ப பாஜகவின் மீது மோடியின் மீது ஏற்பு சதவீதம் 3% இந்த 8 மாசத்துல கூடி இருக்குது. நீங்க ஏத்துக்குவீங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு பக்கம் பாஜகவோட செல்வாக்கு 3% கூடி இருக்குது, திமுகவுடைய செல்வாக்கு 5% கூடி இருக்குதுன்னு சொல்றாங்களே, இது விசித்திரமா இல்லைங்க? அப்ப ராகுல் காந்தி இது ஏன்னா பாராளுமன்ற தேர்தலுங்கிற அடிப்படையில் அவங்க கேட்டிருக்காங்க. முதல்ல அடிப்படையை புரிஞ்சுக்குங்க. ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறு. உங்க இதுல வர ஒரு பிரபல அரசியல் விமர்சகர் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். இது ஆரஞ்சுக்காக எடுக்கப்பட்டது. மோடி வேண்டுமா மோடி வேண்டாமா அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட அப்படியே போன 2024 என்ன தொடருதோ அதுதான் தொடருது. 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேண்டுமான்னு எடுத்து பார்க்க சொல்லுங்க. அப்பதான் கள நிலவரம் உண்மையா தெரியும். இதுல இருக்கிற முதல்ல கான்ட்ரடிக்ஷன், பாஜக கூட்டணிக்கு வாக்கு ஏறிக்குன்னா மோடி ஏத்துக்கிட்டாங்க, அப்ப ராகுல் காந்தி ஏத்துக்கிட்டாங்க, அதனால திமுக கூட்டணிக்கு ஏறி போச்சுன்னு எடுத்துக்க முடியுமா? இது கான்ட்ரடிக்ஷனுங்க. நான் சொல்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் வேணுமா இல்ல எடப்பாடி பழனிசாமி வேண்டுமான்னு எடுக்க சொல்லுங்க. எடுத்து அதோட உண்மைத்தன்மை தெரிய வரும். அதே மாதிரி தமிழகத்தை சேர்ந்த எந்த ஒரு நிறுவனம் எடுத்தாலும் அதோட புரிதல் தன்மை, அவங்களோட வீச்சு, அதோட ரீச் அதிகமா இருக்கும். இதை பார்த்து திமுக காரங்க சந்தோஷப்பட்டுக்கலாம், 2 நாளைக்கு பார்த்து எல்லாம் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் போட்டு இது பண்ணிக்கலாம் ஒழிய, உறுதியா சொல்றேன், இது புறக்கணிக்க வேண்டிய ஒரு கருத்து திணிப்பு. இது திமுகவுக்கு ஆதரவா ஒரு வடபுலத்து, திமுக பாஷையில் சொன்னா வடபுலத்து ஏடும்பார் கலைஞர் கருணாநிதி, இந்த மாதிரி ஒரு வடபுலத்து டிவி சொன்னதை பார்த்து அவங்களே அவங்க முதுகு தட்டிட்டு சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓகே, திமுக வேணா மகிழ்ச்சி அடையலாம், அது உண்மை இல்லை. நேரா ஒரு கேள்வியை மக்கள்கிட்ட வந்து கேட்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து முதலமைச்சரா திரு ஸ்டாலின் வேணுமா திரு பழனிசாமி வேணுமா அப்படின்னு கேளுங்க, ரிசல்ட் வேறையா இருக்குன்றார் மணிகண்டன். அவர் அந்த கட்சியை சேர்ந்தவர், அப்படி தான் பேச முடியும். ஆனால் யதார்த்த நிலைமையை பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து நம்முடைய முதல்வருடைய பாப்புலாரிட்டி என்கிறது டெஃபினட்டாக எந்த விதத்துலையும் குறையலை. கூடிச்சா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தாண்டி 47%, அது வந்து 50க்கு தாண்டுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருப்பதாகத்தான் பார்க்கின்றேன். இரண்டாவதாக இந்த கிரெடிபிலிட்டி ஆஃப் தி அப்போசிஷன், அது ஒரு முக்கியமானது. இவருக்கு பாப்புலாரிட்டி அதிகமாகிறதுனா அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இன் வேரியஸ் சோஷியல் செக்டர்ஸ் அதெல்லாம் பார்க்கும்பொழுது, அதெல்லாம் கணிக்கும் பொழுது டெஃபினட்டாக திரு ஸ்டாலின் அவர்களுடைய பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்குது. ஆனால் எதிர்கட்சிகள் இன்றைக்கி செதறி போய் கிடக்காங்க. எஸ்பெஷலி வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஐ சப்போர்ட் ஏடிஎம்கே ஆல்சோ டு சர்டன் எக்ஸ்டென்ட். அவங்களுக்கு அந்த கட்சி இருக்கணும், இல்லைன்னா அப்போசிஷனுங்கிறது அதுதான் பவர்ஃபுல் அப்போசிஷன், அதுவும் இருக்கணும், டிஎம்கேயும் இருக்கணும். ரெண்டுமே இருந்தால் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டும் இருக்கின்றது. ஆனால் ஏடிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னடான்னா மறுபடியும் அவங்க ஸ்லிப் ஆகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருகின்றது. ஏன்னா தொடர்ந்து இந்த நேற்றுக்கு வந்த அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அது ஒன்றாக இருக்கட்டும், அல்லது அந்த கட்சிக்குள்ளேயே நெருடல்களான பேச்சு, அது என்னென்ன நம்மளால் கரெக்டாக இப்போ யூகிக்க முடியல. அவர் வந்து கொசுன்னு சொல்கிறாரு, கொசுவா அல்லது வேறு ஏதாவது அப்படிங்கிறது அது நம்மளால் கணிக்க முடியல. ஆனால் டெஃபினட்டாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது, உள்ளுக்குள்ளே ஓடின்ட்டுருக்கு, மாற்றி மாற்றி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆகவே அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது ஏடிஎம்கேக்கு ஒரு நெருக்கடியான நிலைமையில் தான் இருக்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் அசம்பிளி எலெக்ஷன் அப்படின்னு வந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு 20% தான் வரும்னு நான் நம்பலை. அதற்கு டெஃபினட்டாக மேலேயே தான் இருக்கும். ஏன்னா அந்த கட்டமைப்பு என்பது சிறப்பாகத்தான் இருக்கின்றது. அந்த ஒர்க்கர்ஸ்லாம் டெஃபினட்டாக யுனைட்டடாக இருக்கின்றார்கள். அந்த கட்சி மறுபடியும் வரணுங்கிற அந்த உயிர் துடிப்பெல்லாம் இருக்குது. ஆகவே
அவங்க அந்த சி ஓட்டர்ஸினுடைய கணிப்பு 20% குறைஞ்சு போயிடுகிறது. அதாவது ஸோ 4 பாயிண்ட் சொல்றீங்க. சிஎம்மோட பாப்புலாரிட்டி அதிகரிச்சிருக்கு, கிரெடிபிலிட்டி எதிர்க்கட்சிகளுடைய நம்பகத்தன்மை அப்படின்ற ஒன்று கேள்விக்குறியாக இருக்கு. அதிமுக சறுக்குதோன்னு கவலைப்படுறீங்க. ஆனாலும் அதிமுகவோட ஓட் ஷேர் 20ன்றது கம்மி, அதை விட கூடுதலாக வாங்குவாங்க, கட்டமைப்பு பலம்ன்றீங்க. ஆமாம். இப்போ 2 ஆஸ்பெக்ட் பார்க்குறோம். அது ஒரு இந்தியா முழுக்க இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டு, கேரளா மாதிரியான மாநிலங்களில், ராஜஸ்தான் மாதிரியான இடங்களில் 5 ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் ஆட்சியை மாற்றிடுவாங்க, தமிழ்நாட்டில் அப்படி மாற்றுவாங்க அப்படின்லாம் கடந்த காலம் இருந்தது. இப்போ யார் நல்ல ஆட்சி தர்றாங்களோ அவங்களுக்கு மக்கள் மீண்டும் வாய்ப்பு தர்றதுக்கு தயங்குறது இல்லை. கெஜ்ரிவால் கொடுத்துருக்காங்க, மம்தா பானர்ஜி கொடுத்துருக்காங்க, பினராயி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆட்சி இருக்கிற ஆட்சி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைத்து மக்கள் ஓட்டு போடுறதில்ல. ஒன்று நல்ல ஆட்சி கொடுத்தா அவங்களே மீண்டும் வரணும்னு போடுறாங்க, சரியாக இல்லைன்னா தூக்கி எறியவும் மக்கள் தயங்குவதில்லை. கரெக்ட். இப்படியான சூழல்ல பாப்புலாரிட்டி அப்படின்ற ஒன்றுக்கான பேசிஸ் என்ன? சிஎம்கான பாப்புலாரிட்டி நான் முன்னாடியே சொன்னது போல் அவருடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வெறும் ஸ்கீம் ஒண்டி இல்லை, அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது பெரிய அளவிற்கு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணி கொண்டே இருக்கின்றது. ஒன்று பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த 1000 ரூபாங்கிறது, அதை தான் இப்போ டெல்லியில் அதை காப்பி அடித்தா 2500ன்னு அவங்க பிஜேபி சொல்கிறாங்க. இது இன்றைக்கி ரெப்ளிகா, இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அதை கூட்டி தான் மற்றவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்களே ஒழிய அடிப்படையான இடம்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தமிழ்நாடு தான். அது நிச்சயமாக அதுபோல் பெண்களுக்கு பஸ்ஸு, அதே போல் பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய்க்கு கல்லூரிக்கு போனால், ஆண் குழந்தைகளுக்கும் அப்படி தான், கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ப்ரைவேட் எய்டட் ஸ்கூலுக்கு இதுக்கெல்லாம் பண்ணிடுறேன். இதெல்லாம் டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணிக்கொண்டே இருக்கின்றது. அந்த பாப்புலாரிட்டி என்பது டெஃபினட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆகியிருக்கு. ஒரு அடிப்படையாக ஒரு விஷயம் சொன்னேன் சார், எந்த ஆட்சிக்கும் 100% ஓட்டு போட மாட்டாங்க, எந்த ஆட்சிக்கும் போட மாட்டாங்க, கிடையவே கிடையாது. எவ்வளோ பிரமாதமாக இருந்தாலும் கூட அந்த ஆட்சிக்கு 100க்கு 100% ஓட்டு எல்லாரும் சேர்ந்து போடுவாங்கங்கிறதெல்லாம் அதெல்லாம் வெறும் கற்பனை தான். ஆனால் டெஃபினட்டாக ஒரு ஏதாவது ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்னு இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா டெஃபினட் டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் என்பது நிச்சயமாக அதிகமாக ஆகி கொண்டிருக்கின்றது. அதாவது ஒரு மேபி அவங்க சொன்ன 5% டெஃபினட்டாக இருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 50வது இருக்கும் நான் நம்புகின்றேன். 52ங்கிறது 50வது இருக்குன்னு நம்புகிறேன். அதே சமயத்தில் அப்போசிஷன் என்ன சார், 2 ஆஸ்பெக்ட் இருக்குது சார் இதில். ஒன்று, ஒரு ஆட்சிக்கு என்னதான் சிறந்த ஆட்சியை கொடுத்தாலும் 100%ம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா மக்களுடைய எதிர்பார்ப்புகள் வேற, மீட்டிங் எக்ஸ்பெக்டேஷன், மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்வது அப்படின்றது ஒரு எந்த ஆட்சியாளர்களுக்கும் சேலஞ்ச். ஏன்னா மக்களுடைய எதிர்பார்ப்புன்றது காலத்துக்கு ஏற்ப, அவங்களுடைய எக்ஸ்போசருக்கு ஏற்ப அது எதிர்பார்ப்பு அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்படியான ஒரு சூழலில் இன்னைக்கு வரும் இந்த திட்டங்களின் வழியாக போய் சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்றது நீங்கள் சொல்கிற ஒரு கோணம். எக்ஸாக்ட்லி. இன்னும் ஒரு கோணம் திமுகவால் அது ஒரு வலிமையான கூட்டணி அவர்களுக்கு இருக்கிறது. அவங்க ஒரு விஷயத்தை கவர்னன்ஸ் டெலிவரி ஒரு ஸ்கீமை போடுறாங்கன்னா கடைக்கோடி வரையிலும் கொண்டு சேர்க்க முடிகிறது ஒரு பலம் அப்படின்னு வைத்துக்கொண்டால், ஒரு ஆட்சியில் தவறு நடக்கிறது அப்படின்னா அந்த தவறை ஆம்பிளிஃபை பண்ணுறது, மக்களிடம் மிகப்பெரிய அளவில் அதை கொண்டு சேர்க்கிறது. அப்படி அதற்கு ஒரு வலிமையான எதிர்க்கட்சி தலைவர் வேண்டும். ஆமாம், எதிர்க்கட்சிகள் மிக எஃபெக்டிவான எதிர்க்கட்சி இருக்கணும். அப்போ சின்ன விஷயத்தையும் அவங்களால பெருசாக்க முடியும். பெரிய விஷயம்னா அது இன்னமும் பெரிய மக்கள் மாஸ் மொமெண்ட் மாதிரி அதை உருவாக்க முடியும். அந்த இடத்துல எதிர்க்கட்சிகள் இங்கே தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்பில் இருக்கிற எதிர்க்கட்சிகள் சிதறி கிடக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒன்று சேரணும்னு இன்னைக்கு ஓபிஎஸ்லாம் சொல்கிறாரு. எல்லோரும் ஒன்று சேர்ந்தாதான், அதிமுகவை எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கணும், அவங்க போய் பிஜேபியோட கூட்டு சேரணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறாரு. அது இது சிரிக்கிறதா என்னன்னு தெரியல. அது எல்லாரும் சேரணும்னு சொன்னால் அதுவாது ஒரு ஏடிஎம்கே பழச ஒரு எல்லாம் ஒன்றா இருந்தோம், நான் மறுபடியும் ஒன்றாக சேருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடுங்கிறது அது தவறு நம்ம சொல்ல முடியாது. அதுலேயும் நிறைய குறைபாடுகள்லாம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த கட்சியில். ஆகவே அது முடியுமா சாத்தியமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் எதுக்காக போய் எல்லாத்தையும் கொண்டு போய் பிளாட்டரில் பிஜேபிகிட்ட கொடுக்குறதுக்கா? ஆஃபரிங் ஏடிஎம்கே டு பிஜேபினா கோல்டன் பிளாட்டர், அதுக்காக பண்ண போகிறாங்க. அது தன்னைத்தானே இன்னும் இந்த கட்சி மிகப்பெரிய அளவுக்கு அதனுடைய பாப்புலாரிட்டி குறைஞ்சது, அதனுடைய க்ரெடிபிலிட்டி குறைஞ்சதுன்னா அது முக்கியமான காரணம்
பிஜேபியோட அலைன் பண்ணினது தான். ஆகவே அதை மறுபடியும் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா எதுக்காக? அப்போ இந்த கட்சி டெஃபினட்டாக மிகப்பெரிய அளவுக்கு சீரழிஞ்சு போயிடும். இல்லை சார், அவர் சொல்கிற கோணம் வந்து அதிமுக தன்னளவில் ஒன்று சேரணும். அது ஓபிஎஸ் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் சேர்றேன், சசிகலா சேரணும், மீதி விளக்கப்பட்டவர்களெல்லாம் சேர வேண்டும், டிடிவி அதில் சேரணும். அது அதிமுக தன்னளவில் பெரிதாகணும். பிஜேபிக்கு சில வாக்கு இருக்குது. இப்போ இந்தியா கூட்டணி வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, அங்கங்கே நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சிதறிட்டு இருக்குன்னு சொல்கிறார் ஓபிஎஸ். ஸோ என்டிஏ அப்படின்ற ஒன்று தான் ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸ். பிஜேபியோட இருக்கிறது ஏடிஎம்கேவை பொறுத்தவரை நல்லதுன்னு ஒரு ஆர்குமெண்ட்டை முன்வைக்கிறேன். இல்லை அந்த ஒன்றா எல்லாரும் சேர்ந்தாலும் கூட மறுபடியும் பிஜேபிகிட்ட போனாங்க என்றால் டெஃபினட்டாக 2 இடத்துல அவங்களுக்கு ஓடு கிடைக்காது. இப்போவே அந்த நம்பிக்கை இன்மை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. அதை வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். டெஃபினட்டாக இவங்க வந்து தே ஆர் நாட் ரிலையபிள் அப்பான், ஐ மீன் யூ கேனாட் ரிலை ஆன் தோஸ் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்னன்னா, ஒன்று எஸ்சி, 2வது மைனாரிட்டி, இவங்க 2 பேரும் அவங்களுக்கு ஓடு போடவே மாட்ட. ஒரு நிமிஷம், மணிகண்டன் இதை குறிக்கிறார். மணிகண்டன், ஏற்கனவே வந்தது இல்லையா? இல்லை சார், அவர் திரு ராமசுப்ரமணியம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் தேர்தல் வேலையெல்லாம் தேர்தல் கருத்தெல்லாம் வந்து அதிமுகவுக்கு சொல்ல வேண்டாம். அதிமுகவிற்கு வந்து அம்மா காலத்திலேயே சிறுபான்மையினர் ஓட்டு குறைவாக தான் வந்தது. அது திமுக கூட்டணிக்கு பெரும்பகுதியாக போச்சுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பொறுத்திருந்து பாருங்க. 2வது இந்த கருத்து கணிப்பில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். திமுக பிளஸ் அவர் போட்டிருக்க கருத்து கணிப்பில் திமுக பிளஸ்னா கூட்டணி, பாஜக பிளஸ் கூட்டணி, அதிமுக தனி அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்த ஜனவரி 26க்கு மேலே தான் யார் யாரோட இருக்கிறாங்க, யார் யாரை காலவாரி கமுத்த போகிறாங்க, யார் பக்கம் சேர போகிறாங்க, சின்ன பகவதியோட சேருவாங்களா இது அதிமுக, இல்லை டெல்லி தளபதியோட சேருவாங்களா, பொறுத்திருந்து பாருங்க. அதை தான் சொல்றேன். இந்த கருத்து கணிப்புங்கிறது திமுக காரங்க ராமசுப்ரமணியம் மாதிரி திமுக ஆதரவாளர்கள் வேணா சந்தோஷப்படுத்திக்கலாம். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு இவ்வளவு மோசமா இருக்குது. 1 கோடி பேருக்கு உரிமை தொகை கிடைக்கல. தினமும் வந்து விலைப்பட்டியல் மாதிரி கொலைப்பட்டியல் ஒரு காலை பத்திரிகை வெளியிட்டு வருது. போதைப் பொருள் நடமாட்டம் இவ்வளவும் நடக்கிறதுக்கு வந்து 5% ஓட்டு வங்கி அதிகரித்திருக்குது. அப்படின்னா இதை வந்து அரசியல் பாலப்பாடம் தெரிஞ்சவங்க கூட ஏத்துக்க மாட்டாங்க. ராமசுப்ரமணியம் வேணா தலையில வச்சுட்டு கொண்டாடிக்கலாம். இல்லை சார், அதாவது அவர் பேசுறது என்னவோ இங்கே லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமாக இருக்குங்கிறது ஒன்று பாயிண்ட் சொல்கிறார். 2வது அந்த கட்சிக்கு நான் அட்வைஸ் பண்ண வேண்டியதில்லை, நான் அட்வைஸ் பண்ணுறேன். ஈவன் அப்படி நீங்கள் அவர் பேசின திரு மணிகண்டன் அவர்கள் பேசினார்னா, ஜெயலலிதா அம்மையாருடைய அந்த கேஸில் நான் வந்து ஐ வாஸ் சப்போர்ட்டிங் ஜெயலலிதா, அந்த அவங்களுடைய சொத்து குவிப்பு வழக்கில் அவங்க சார்பாகத்தான் நான் பேசினேன். அப்பவும் கூட நான் ஏடிஎம்கே காரன் கிடையாது. இருந்தாலும் நான் பேசினேன். அட்லீஸ்ட் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணது ஜெயலலிதா அம்மா. அவங்க என்ன பிஜேபி காரரா இருந்தீங்க, இப்ப திமுக ஆதரவாளரா மாறி இருக்கிறீங்க, அதனால கருத்து மாறி போச்சு சார். நான் அப்ப பிஜேபியில் இருக்கும் பொழுது சார், மைடியர் சார், நான் பிஜேபியில் இருக்கும் பொழுது அதிமுக அந்த ஜெயலலிதா அம்மையாருடைய சொத்துக்கு சொல்லுங்க அதான் பிஜேபி ஆதரிச்சீங்க, இப்ப பிஜேபி இல்ல திமுக ஆதரிக்கிறீங்க சார். ஒரு இது வந்து இஷ்யூ பேஸ்டு சார். இது ஏன் நான் யாருமே இவர் தான் ஆதரிக்கணும் அப்படிலாம் எனக்கு ஒன்றும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் எல்லாம் கிடையாது. ஆனால் எது ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டியோ அதை தான் நாம் பேச முடியும். நண்பர் சொன்னது போல் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் உங்களுடைய கட்சிக்கு மிகப்பெரிய அளவிற்கு சருகல் இருந்துருக்கு. கிரெடிபிலிட்டி, தெர் இஸ் கிரெடிபிலிட்டி கிரைசிஸ். அதை நீங்கள் புரியாமல் நீங்கள் ஏன் சார் பிரமாதமாக இருந்த நிலைமையிலேருந்து ஏன் சார் கீழே எழுதிங்க? உங்கள் கட்சி வந்து இவ்வளோ தூரம் மோசமானது காரணமே என்னைக்கு நீங்கள் பிஜேபியோட சேர்ந்தீங்களோ, என்னைக்கு தர்ம யுத்தம்னு ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து உங்களுடைய கீழே விடுறதுங்கிற தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. அதுலேருந்து இன்னும் நீங்கள் வெளியில் வர முடியல. இது ஆதாரம், அதை நீங்கள் புரிஞ்சுக்க, அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்காம இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? சட்டம் ராமசுப்ரமணியன் ஒரு நிமிஷம் அனுமதிங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதே பாஜகவை தான் அதிமுக தூக்கி சுமந்துச்சு. ஆனா 3% ஓட்டுல தான் தோத்து போனோம். ஏன்னா அப்ப கேள்வி பழனிசாமி மீண்டு வேணுமா ஸ்டாலின் வேணுமாங்கிறப்ப மணிகண்டன் உங்க பாயிண்ட் ஓபிஎஸ் பாயிண்ட் சேமா? அப்போ மோடி வேணுமா மோடி வேணுமா? மணிகண்டன் உங்க பாயிண்ட், நீங்க வந்து ஓபிஎஸ் சொல்ற பாயிண்ட் நீங்க ஏத்துக்கிறீங்க. அடிப்படை புரிஞ்சுக்கங்க. ரைட், நீங்க சொல்ல வர்றது வந்து ஓபிஎஸ் வந்து பிஜேபியோட போறது ஏடிஎம்கேவோட அட்வான்டேஜ்னு சொல்றாரு. நீங்களும் ஏறத்தாழ அதே கருத்து தான் சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி சார்.
சார் இதை தான் நான் அது சொல்ல பொய்ன்னு விரும்புறேன் சொல்றேன் சார். இல்ல அவர் சார், நான் சொல்றது அவர் முழுசா கேளுங்க கூட. சார் மிஸ்டர் மணிகண்டன், அதான் சட்டமன்ற மிஸ்டர் மணிகண்டன், தேர்தல்ல நீங்கள் எடப்பாடி ஏடிஎம்கே இருந்தாலும் ஒரு கூட நிமிஷம் முடிச்சிடுறேன். பாஜக ஒரே ஒரு ஆதரவு வார்த்தை அனுமதிங்க. நிலைப்பாட்டில் ஒரு தான் வார்த்தை தொடர்ந்து இருந்து அனுமதிங்க. கொண்டிருக்கின்றனர். சட்டமன்ற தேர்தல்ல நீங்க எப்படி நேற்று வரைக்கும் பாஜக ஆதரவாளராக இருந்து இன்னைக்கு எதிர்ப்பக்கம் எடுத்தீங்களா? நான் ஒரு காலத்துல பாஜகவில் பயணிச்சேன். நான் ஒன்னும் அதை மறைச்சிக்கிறது இல்லையே. நான் கூட்டணிங்கிறது அதிமுகவோட தனிப்பட்ட விருப்பம் சார். சின்ன பகவதியோட கூட போவாங்க, டெல்லி தளபதியோட கூட போவாங்க. நீங்க என்ன இங்க ஒரு ட்ரெண்ட் செட் பண்றீங்க? ரைட், ஓகே. யாரு சின்ன பகவதி? சின்ன பகவதி யாருன்னு தெரியல. ஓகே, நான் டாக்டர் சுமந்தோட கொண்டது கேட்கலாம். சுமந்த், 2-3 விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம். ஒன்று, சி ஓட்டருடைய மூட் ஆஃப் த நேஷன். அவங்க சொல்ற ஒரு பிராட் பெர்ஸ்பெக்டிவ். அப்போசிஷன் ஃப்ராக்மெண்டடாக இருக்கு. டிஎம்கேவோட ஓட் ஷேர் வந்து 50+. பார்லிமெண்ட் எலெக்ஷனை விட சிஎம்மோட ஸ்டேச்சர் பாப்புலாரிட்டி அதிகரிச்சிருக்கு அப்படின்றது ஒன்று. அதே நேரத்தில் லோயர் லெவலில் இருக்கக்கூடிய டிஎம்கே ஃபங்க்ஷனரிஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளவாக திருப்தி இல்லை, அவங்க மீது விமர்சனங்கள் இருக்குது அப்படின்றதும் அவங்களே சொல்கிறாங்க. அடுத்ததாக ஏடிஎம்கே தொண்டர்கள் அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கிறாங்க. தொண்டர்கள் சபலப்படலை, சலனப்படலை. ஆனால் வலிமையான ஃபார்மிடபிள் அப்போசிஷன் அப்படின்ற ஒன்றை அந்த கட்சி தலைமை தரல. யார் வலிமையான எதிர்க்கட்சி திமுகவை கடுமையாக எதிர்க்கிறாங்களோ அவர்களை நோக்கி திமுக எதிர்ப்பு வாக்குகள் போகும். இந்த மாதிரி ஒரு வேற பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. அந்த அம்சம் சம்பந்தமாகவும் ஓபிஎஸ், செங்கோட்டையன், உதயகுமார்னு நேத்தியிலேருந்து போயிட்டு இருக்கிற இந்த கான்ட்ரோவர்சியில் உங்கள் டேக்கு? முதல்ல வந்து சி வாட்டர் பண்ணுறது மூட் ஆஃப் த நேஷன். அது வந்து பாராளுமன்றத்தை நோக்கி தான் அவங்க ரொம்ப நாளாக யஷ்வந்த் தேஷ்முக் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது எல்லோருக்கும் தெரியும். அது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். வாரம் அவங்க ஃபீட்பேக் எடுத்து அந்த ஃபீட்பேக்கை கொலேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த டேட்டா நாளைக்கு தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இதில் எனக்கு மோர் ஆர் லெஸ் ஒன்றும் டிஸ்அக்ரி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓட் ஷேருக்கு நான் வருவேன். அடுத்தது முதல் விஷயம், 52%ங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் சமீபத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலே 45% தான் வாக்குகள் பெற்றது. இந்த முழு கூட்டணியே கிட்டத்தட்ட 7% வாக்கு சரிந்திருக்கிறது. இப்போ திடீர்னு திருப்பி 52% போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இன்னொரு விஷயம், 1996ஆம் ஆண்டு தேர்தலை தவிர திமுக 50% ஒரு சட்டமன்ற தேர்தலில் தாண்டியதே கிடையாது. அது 2006 அவர்கள் ஆட்சிக்கு வந்த தேர்தலாக இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், அப்பவும் 44% சொல்றீங்க. கூட்டணி டிராக்கர்ல கூட்டணி அசெம்பிளி எலெக்ஷன்ல அவ்வளவு 50% ஒரு கட்சி தாண்டாது, திமுக அப்படியான ஒரு நிலைமை இல்லைன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்றத ஒரு இல்ல நான் இருங்க குணா, நான் ரெண்டு சென்டென்ஸ் டிராக்கர்ல எப்படி அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு கேக்குறேன். திமுகவுக்கு இல்ல வாரம் அத சர்வே பண்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு மாதம் சர்வே பண்றாங்க. அது எப்படி அந்த நம்பர்ஸ் சொல்றாங்கன்னு கேக்குறேன். இருங்க முதல்ல அவர் ராமசுப்ரமணியம் கிட்டத்தட்ட ஒரு 12-13 நிமிஷம் பேசினாரு. அவரை ஹார்ட்லி ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ தான் நீங்க இன்டரப்ட் பண்ணீங்க. நான் 3 சென்டென்ஸ் பேசியிருக்கேன், அதுக்குள்ள நீங்க இன்டரப்ட் பண்ணிட்டீங்க. ஒரு பேசிக்கா ஒரே விஷயம் தான் நான் சொல்றது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுவரைக்கும் திமுக 50% ஒரு சட்டமன்ற தேர்தலில் பெற்ற ஒரே ஆண்டு 1996. எந்த ஆண்டும் திமுக, நான் சொல்லலை, திமுக கூட்டணி சொல்கிறேன், 50% தாண்டியதில்லை. கடந்த 2 அவர்கள் வெற்றி பெற்ற தேர்தல்களில் ஒன்றில் 45%, ஒன்றில் 44% பெற்றிருக்கிறார்கள். ஸோ திரு ராமசுப்ரமணியம் அவர் சொல்லலாம், அவர் 70% வரும்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா அவர் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அவர் மாறி இருக்காரு, அவர் சொல்லலாம். தட்ஸ் ஓகே. சார் இதே வேலையே பேசுறீங்க சார். பாராளுமன்ற தேர்தலிலே ஆப்ஜெக்டிவா பேசுங்க மிஸ்டர். இதே வேலை இல்ல சார், நீங்க இதே வேலை இல்ல சார். கொஞ்சமாவது உங்களோட ஏன்னா எப்ப பார்த்தாலும் நீங்க பேசணும்ல சார். பர்சனலா என்ன டார்கெட் பண்றதே உங்களோட வேலையா போச்சு. சரி, அவர் திமுக 20% கூட வராதுன்னு சொல்றாரு, நீங்க சொல்லிட்டு போங்க. அவர் ஒரு கருத்து சொல்றாரு, நீங்க கருத்து சொல்றீங்க, அவ்வளவுதானே. டார்கெட் பண்ணல நான் 50 நான் பேசுறேன்னா அதற்காக இன்னைக்கு மட்டும் டார்கெட் பண்ணல சார். நான் நீங்க சொன்ன கருத்துக்கு நான் மறுப்பு டார்கெட் பண்ணி நான் இது மாதிரி பேச ஆரம்பிச்ச உடனே ராமசுப்ரமணியன் என் மேல வந்து டார்கெட் பண்றது, என் மேல வந்து எரிஞ்சு விடுறது, நீங்க 12 நிமிஷம் பேசுறீங்க. நான் ஏதாவது பார்க்கவே இல்லை மிஸ்டர் சுமந்த் சார். 12 நிமிஷம் நான் பேசினேன், நீங்க பேசுனீங்க, நான் வாயே திறக்கலையே. 12 minutes நீங்க பேசியிருக்கீங்க. நான் எங்கேயாவது இன்டரப்ட் பண்ணனா? ஒண்ணுமே பண்ணல. நீங்க அத நான் இருக்குன்னு சொல்ல, பட் டோன்ட் அட்டாக் மீ பர்சனலி. 50% மேல வரும்னு
You only said they will get more than 50%. நீங்க தானே சொன்னீங்க இப்போ. நான் இல்லைன்னு சொல்றேன் சார். I reiterate whatever I said. அதான் சார் சொல்றேன். எஸ் அவ்வளவுதான். அதே தான் நான் பாயிண்ட் அவுட் பண்றேன். நீங்க சொல்ல அது 70% நீங்க சொன்ன மாதிரி பேசுறீங்களா? என்ன அர்த்தம்? இல்ல நீங்கள் கூறலாம்னு சொன்னேன் சார். நான் மறுப்பு தெரிவிக்கிறேன். அதுக்கு ஏன் வராதுங்கிறதுக்கு நான் டேட்டாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட நான் கொடுக்குறேன். புரியுதுங்களா? குணா ஒரே ஒரு பாயிண்ட் குணா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். சி வாட்டர் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டு. எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையாத வரைக்கும் திமுக வெற்றி பெறும், அதில் திமுக கூட்டணி வெற்றி பெறும், அதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடினால் திமுக கூட்டணியை வீழ்த்துமா என்றால் இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சியினுடைய அடிப்படையில் வீழ்த்தும், இல்லை மிக கடுமையான ஒரு போட்டி வரும் என்பது என்னுடைய கருத்து. இதே கருத்தை திமுகவினுடைய சில கூட்டணி எதிர்க்கட்சிகள் ஒன்றுபடுறது அப்படின்னு சொல்ற ஒரு பாயிண்ட்ல ஒரு கிளாரிட்டி தான் கேட்கிறேன். குறுக்கிடுறேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. அதிமுக ஒரு எதிர்க்கட்சி, அதிமுகவுக்கு உதிரிகளாக அல்லது அங்கிருந்து பிரிந்து சென்ற ஒரு அதிருப்தி அதிமுக ஒன்று அங்கங்கே குட்டி குட்டியா சவுத்தில் டாமினண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ப்ரிடாமினண்ட்டாக. அது ஒன்று அதிமுகவில். எதிர்க்கட்சியில் இன்னொன்று பிஜேபி, இன்னொன்று சீமான் கட்சி, அதுக்கப்புறம் விஜய் ஆரம்பிச்சிருக்கிற புது கட்சி. இந்த 4 ஃபோர்ஸஸ் இருக்கிறாங்க. இந்த 4ம் ஒன்று சேரணுன்றீங்களா? ஒன்று சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியுன்றீங்களா? இல்லை 4ம் ஒன்று சேர்ந்தால் தான் ஃபார்மிடபிளாக அப்போஸ் பண்ண முடியும்? இல்லை இல்லை, மூன்று அதாவது அதிமுக ப்ளஸ் பாட்டாளி மக்கள் கட்சி ப்ளஸ் விஜய் ப்ளஸ் தேமுதிக ப்ளஸ் புதிய தமிழகம் ப்ளஸ் ஒரு 1-2 சிறிய கட்சிகளோட சேர்த்தால் உறுதியாக திமுக கூட்டணியை ஒரு மிக கடுமையான ஒரு போட்டி வீழ்த்தவும் முடியும். இல்லை ஆல்டர்னேட்டிவ் அதிமுக ப்ளஸ் பாஜக ப்ளஸ் பாமக ப்ளஸ் தேமுதிக இந்த கூட்டணி. முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, விஜய் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சா பாஜக தான் ஐடியாலஜிக்கல் எதிரின்னு சொன்ன பிறகு அங்கே வைக்க முடியாது. அதனால் ஐதர் அதிமுக ப்ளஸ் விஜய் கட்சி ப்ளஸ் அதர்ஸ் ஆர் அதிமுக ப்ளஸ் பாஜக ப்ளஸ் அதர்ஸ். இன்றைய சூழலில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர் வாக்குன்னு பக்கம் போகிறதுங்கிறதுல லாஜிக்கே கிடையாது. என்ன நடந்தாலும் சிறுபான்மையினர் வாக்கு திமுக கூட்டணிக்குத்தான் போகும். அதனால அதிமுக எடுக்கக்கூடிய முடிவில் வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் இழந்துருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி மட்டும் இல்ல, தலித்துகள் வாக்கு பிஜேபி விழாதுங்கிறார் ராம் சுப்ரமணியம் சார். இல்லை இன்னைக்கு காங்கிரஸ் பெற்ற தலித் வாக்குகளை கூட மிஞ்சி விட்டது சில மாநிலங்களில் பாஜக. ஸோ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த இமேஜை அவர்கள் தமிழ்நாட்டில் வரும், அது வந்து ஒரு பாசிபிலிட்டி. ஆனால் தலித்துகள் முழுக்க அவர்களை புறக்கணிப்பார்கள் என்பதற்கு நிச்சயமாக அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. பர்டிகுலராக அவங்க கூட்டணியில் இருந்தாக்க. மிக முக்கியமாக இந்த அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற உட்கட்சி பிரச்சனைகள் அவ்வளவு லேசான பிரச்சனைகளாக நான் பார்க்கவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக திரு செங்கோட்டையனை போய் சந்தித்து இந்த பிரச்சனைகள் என்ன, ஈரோடு மாவட்டத்தில் ஏதோ நிர்வாகிகளாக நியமித்தாங்க, அது அவருக்கு பிடிக்கல, இதெல்லாம் இருக்கட்டும். பட் இவர் எஃபர்ட், ஏன்னால் திரு செங்கோட்டையன் உடைய சிக்னிஃபிகன்ஸ் இந்த பார்ட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல அவர் இவரோட சீனியர். ரெண்டாவது மிகவும் முக்கியமாக ஸ்டான்ச் பார்ட்டி லாயலிஸ்ட். இவர் பாட்டுக்கு திமுகவுக்கு போவார், அப்புறம் வருவார், திருப்பி திமுகவுக்கு வருவார், அந்த மாதிரி ஒரு நபர் கிடையாது. ஸோ ஒரு ஸ்டான்ச் லாயலிஸ்ட், ஒரு சீனியர் பார்ட்டி லீடர் இத்தகைய பேச்சுக்களில் பேசும்போது அந்த தலைமை அதற்கு செவிசாய்க்க வேண்டும். நீங்க வீடியோ போடுறது இல்ல வேற ஏதாவது ஒன்று பேசுறது. 2020 ஓபிஎஸும் ஸ்டான்ச் லாயலிஸ்டாகவும் கட்சி மாறாதவராகவும் விசுவாசமானவராகவும் ஐயா ஒரு நிமிஷம் அந்த கட்சிக்கே பெரிய தலைவர் தோற்றம் அளித்தார். இருங்க ஒரு நிமிஷம். தோற்றம் அளித்தார். அவர் வந்து கட்சி தலைவரா நான் இருக்கணும், அப்பதான் நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொன்னாரா? செங்கோட்டையன் சொன்னாரா? ஓபிஎஸ் சொன்னார் இல்லையா? கட்சி பொதுச் செயலாளராகவோ தலைவராகவோ நான் தான் வரணும்னு சொன்னார் இல்லையா? அப்போ செங்கோட்டையன் கேட்டாரா, நான் தான் தலைவராகணும், என்ன பொதுச் செயலாளராக நீங்கள் நியமிச்சாதான் நான் வந்து கட்சியில் தொடருவேன்னு சொன்னாரா? ஸோ அதிமுக ஸ்ட்ராட்டஜிக்காக சில தவறுகளை செய்கிறது. இந்த பிரச்சனை வந்து ஒரு ஜூனியர் லீடர் ஆக இருந்தால் அதை பற்றி அவர்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு மக்களிடையே கோபிச்செட்டிப்பாளையமை தாண்டி எந்த அளவுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது என்பதெல்லாம் பிரச்சனை அல்ல. இது வந்து மற்ற தலைவர்கள் பார்த்து கொண்டிருக்கார்கள்.
இதை எப்படி இவர் தலைமை எடப்பாடி அவர்கள் எப்படி இவரை ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறத பார்க்க போறாங்க. இவரையும் ஒரு ஹேண்டில் பண்ணாரு, டிடிவியை ஹேண்டில் பண்ணாரு, ஓபிஎஸ் ஹேண்டில் பண்ணாரு. அவ்வளோ பெரிய இதையே கிரைசிஸையே அவர் வந்து ஹேண்டில் பண்ணவர், இதை ஹேண்டில் பண்ண மாட்டாரா சார்? ஐயா இவர் கேட்கல இல்லைங்க. இதில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் திரு எடப்பாடியினுடைய தலைமைக்கு ஒரு சேலஞ்சராக வரவில்லை. அவர் கேட்கல. எனக்கு தெரிந்தவரை அவர் போயிட்டு இனிமேல் நீங்கள் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது, நான் தான் பொதுச் செயலாளராக இருக்கணும்ங்கிற மாதிரி கேட்கல. அவர் கட்சிக்காக உழைக்க தயாராக இருக்கிறார். அப்போ அவர் கேட்குற டிமாண்ட்ஸுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் வெளிப்படையாக போய் சந்திக்கிறதுல என்ன தப்பு? நீங்க எல்லாமே வந்து கோச்சிக்கிட்டா உடனே ஒரு பொதுச் செயலாளர் போய் வீடு தேடி போய் உட்கார்ந்துக்கிட்டாருன்னா அந்த லீடர்ஷிப்போட வெயிட் என்ன சார் ஆகுது? ஒரு நிமிஷம், மணிகண்டன் சார் ஏதோ குறுக்கிடுறாரு. வீடு தேடுறது போய் சுமன் சார் ஒரே நிமிஷம் உங்க அனுமதியோட பேசுறேன். சொல்லுங்க. நீங்க சொன்ன பெருவாரியான கருத்துகள் எனக்கு ஏற்புடையது தான். இதில் இந்த பிரச்சனை ஏற்பட்ட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரீன்வேஸ் ரோட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி வீட்டில் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கூடி அன்றே திரு செங்கோட்டையனோடு ஃபோனில் பேசிட்டார் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர். அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி உட்கட்சி பிரச்சனை தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்களை அந்த பதவியில் தக்க வச்சுக்க முடியலங்கிறதுனால ஒரு மீடியா அட்டென்ஷனை கிரியேட் பண்ணார். அதனால் அதற்கு மேலே தொடர்றதுக்கு வாய்ப்பில்லை. மீதி அதே மாதிரி செங்கோட்டையின் எந்த காலத்திலையும் தலைமையை சேலஞ்சு பண்ணி நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் ஒருங்கிணைப்பாளர்லாம் அவர் சொல்லலை. அதனால அது சுமன் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். அவர் ஒரு அதனாலதான் அவருடைய கோரிக்கைகளை செவிசாய்க்க வேண்டியது அவசியம். கோச்சுக்கிட்டாதாங்க பிரச்சனை. வீட்டுக்கு போனோங்கிறது சொல்லல குணா. ஒரு பொது இடத்தில் ஒரு சந்திப்பு, ஒரு கை குலுக்கல், ஒரு தழுவுறது முடிஞ்சு போயிடுச்சு. அட்லீஸ்ட் பப்ளிக் ஒப்பீனியன் வந்துடும்ல. தலைமை வந்து அவரை வந்து பாசிஃபை பண்ண முயற்சி செய்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இவர் பண்ணாலும் என்னங்க இவ்வளோ இறங்கி வந்திருக்காங்க, அவர் இன்னும் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு அவர் மேலே தான் திரும்பும். நீங்கள் கம்முன்னு உட்காந்துக்கிட்டு உதயகுமாரை வந்து நீங்கள் வீடியோ போட சொன்னீங்கன்னா வாட் இஸ் த ரேஷனல் பிஹைண்ட் இட்? இவர் உங்களுக்கு போட்டியாக வந்தாரா? சரி, இவரை வந்து கட் பண்ணணும். போட்டியாக வரலையே அவர் கேட்கலையே. என்ன பொதுச் செயலாளராக்குங்கன்னு கேட்டாரா? இல்லையே. என்னுடைய டிஸ்ட்ரிக்டில் எங்கள் கூட இருக்கக்கூடிய மக்களுக்கு அகாமடேட் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. அதை வந்து நான் வந்து இந்த மெத்தடில் டீல் பண்ணுறதுனா எப்படிங்க நியாயமாக இருக்கும்? ஸோ அது வந்து இறங்கி வர்றதுனால நீங்கள் ரொம்ப வீக்கு. ஐயா, செல்வி ஜெயலலிதாவோ கலைஞரோ இந்த விஷயங்களை கையாளும் விதம் வேறு. ஏன்னா மக்களிடையே அவர்களுக்கு இருந்த அந்த செல்வாக்கு அவ்வளோ. அது வந்து திரு எடப்பாடி அவர்களுக்கு இல்லை. அது கலைஞர் மாதிரியோ இல்லை செல்வி ஜெயலலிதா மாதிரியோ கிளவுட் இருக்கா? இல்லை. இருந்தால் இவ்வளவு தேர்தல்களில் பின்னடைவு ஏற்பட்டிருக்காது. அப்போது உங்களுடைய சீனியர் கலீக்ஸு உங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் உங்களுடைய சீனியர் கலீகுக்கு நீங்கள் இறங்கி வருவதில் தவறு இல்லை. என்ன தவறு இருக்கு? இப்போ அவரை பர்மனெண்ட்டாக ஒரு டிசிடென்ட் ஆக்குனா அவர் பக்கம் இன்னொரு 2-3 பேர் போக ஆரம்பிப்பாங்க. இட் வில் பி அ மேட்டர் ஆஃப் டைம். ஸோ அப்புறம் ஒரு ஃபேக்ஷன் உருவாகும். ஸோ இது வந்து உங்களுக்கு தேர்தல், உங்களுக்கு 2026 மேக் ஆர் பிரேக் எலெக்ஷன், எப்படியாவது வெற்றி பெற வேண்டிய ஒரு தேர்தல். அந்த தேர்தலுடைய ரன் அப்பில் நீங்கள் இத்தகைய என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன், உங்களை டைவர்ட் பண்ணுது. தேர்தல் பணிகளில் ஃபோக்கஸ் பண்ணுவதிலிருந்து ஒரு டைவர்ஷன். உங்களுடைய கட்சிக்குள்ளேயே திருப்பியும் இந்த ஓபிஎஸ் பிரச்சனை மாதிரி இந்த பிரச்சனையிலே 26 போனாலும் போகும். இந்த மாதிரி கட்சிக்கு உட்கட்சி பிரச்சனையிலேயே வச்சுக்கிட்டு. ஸோ இப்பொழுது இறங்கி வருவதில் தப்பில்லை. அது பண்ணுவாரா? உட்கட்சி பூசலில் இன்னொரு வருஷம் அதிமுகவுக்கு வீணாக போய்விடுமோன்ற கவலையை வெளிப்படுத்துறீங்க. அது வந்து எதிர்கட்சியை ஆளுங்கட்சியை நோக்கி கேள்வி கேட்க முடியாத இடத்துக்கு தள்ளிடுமோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் அதில் இருக்கு. இந்திரகுமார், நீங்கள் குறுக்கிட விரும்புறீங்க? இல்லை, இதில் ஏடிஎம்கேல அவர் ஆரம்பிக்கும் போது ஒரு இடத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, ஏடிஎம்கே பல ஃபேக்ஷன்ஸ் உருவாகலாம் அப்படின்னாரு. எனக்கு அங்கே இடத்துல தான் சந்தேகம் வருது. உருவாகலாம்னு கணிக்கிறாங்களா, உருவாக வேண்டும் என்று விரும்புகிறார்களா அப்படின்றது. விரும்புகிறாங்க, அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? இல்லை, எல்லாருக்குமே ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. தமிழ்நாட்டினுடைய அரசியலில் 2 கட்சி இருக்கிறது, அதிமுக திமுக. சண்டை இவர்களுக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பத்திரிகையாளர்களுக்கு இது திராவிட இயக்கங்களுக்கு இடையிலான போட்டி மிகுந்த ஒரு சூழலாக இருக்க வேண்டும் என்ற வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு.
அதிமுக உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இது வந்து டிஎம்கே ஏடிஎம்கே வெர்சஸ் இருக்கணும்ன்றது உங்க ஆமா, வெஸ்டர்ன் இது என்னோட இன்ட்ரெஸ்ட். திமுக அதிமுக என்று இருக்க வேண்டும் என்பது என்னோட இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு மட்டும் இல்ல, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அந்த இன்ட்ரெஸ்டை எப்படி கேப்டிவேட் பண்றது, அதை எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறதுன்றது குறித்து அவர்கிட்ட பிளான் இல்லைன்றது வேற. ஆனால் அதிமுகவை துண்டு துண்டாக உடைப்பது அப்படின்னு வர்றது தான் இந்த இடத்துல ஏற்கனவே சந்தேகங்களை கிளப்பி இருக்கிறது. அப்ப துண்டு துண்டா உடைக்க விரும்புறாங்களா அப்படின்றது தான். ஏன்னா ராமசுப்ரமணியன் சார் சொன்னது ஒன்று ரொம்ப முக்கியமானது. இதை தங்கத்தட்டில் வைத்து பிஜேபிக்கு அப்படியே ஒப்படைத்தது போல மாறும் அப்படின்றது. இதை பீகார்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி லல்லுவை வீழ்த்துவதற்கு நாம் வலிமையாக ஒன்றிணைய வேண்டும், வலிமையாக ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லி நிதிஷும் இவரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறத, நிதிஷும் பிஜேபி ஒன்று சேர்ந்து நிற்கிறத ஒரு ட்ரெண்டாக மாற்றினாங்க. இன்னைக்கு நிதிஷ் இஸ் டிக்ளைனிங், பிஜேபி இஸ் க்ரோயிங். அப்போ இந்த பேட்டர்னை ஏடிஎம்கேவுக்கு பொருத்த நினைக்கிறாங்க. அதனால தான் வலிமையான கூட்டணி அதிமுக பாஜக. இப்போ மணிகண்டன் சார் வந்து அதிமுக தனியாக நிற்கணும்னு சொல்றாரு. ஐ வெல்கம் த ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் ரொம்ப நாள் அதிமுக மிஸ் ஆயிருந்தது. யார் வந்தா என்ன வரலனா என்ன, நான் தனியா நின்று சாதிச்சு காட்டுவேன்னு சொன்ன அந்த நிலைமை இன்னைக்கு மாறி கூட்டணி வருமா வராதா என்ற ஏக்க பரிதவிப்புக்குள்ள தள்ளப்பட்டு பாஜகவோட அடமானத்துக்கு நகர்த்துகின்ற வேலை நடக்குது. சுமந்த் சொல்லலையா? விஜயோட சேர வேண்டும். நீங்க சொல்லலையா? இந்திரகுமார் நான் சொல்லாத ஒரு தவறான ஒரு பலமான கூட்டணியை திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்ற தனியா ஒரு வெல்கமபிள் ஸ்பிரிட் உங்கள்கிட்ட இல்ல அப்படின்னா அதிமுகவோட ஸ்பிரிட், அதிமுகவோட கேரக்டர் என்ன? யார் வந்தாலும் வராட்டி திமுக எதிர்ப்பு எனக்கு தான். திமுக எதிர்ப்பு போட்ட மொத்தத்தை கன்சாலிடேட் பண்ற இடத்துல நான் இருப்பேன்ற ஸ்பிரிட்டே இல்லாம பண்றீங்க. நீங்க சொல்றதுலயே மிஸ் ஆகுற ஒரு முக்கியமான விஷயம் அதிமுக தொண்டனோட அடிப்படை ஸ்பிரிட் உங்க ரெண்டு பேர்ட்டையும் கிடையாது. அதனால நீங்கள் சொல்லுகின்ற அந்த அறிவுரைகள் எல்லாம் அதிமுகவின் அடிப்படை குணாதிசயங்களுக்கு எதிராக இருக்கிறது. மணிகண்டன், எதுவாக இருந்தாலும் ஒரு உட்கட்சி பிரச்சனை என்று வரும்போது கொசு தொல்லை இத்தகைய வார்த்தைகள் பயன்படுத்துதுங்கிறது வந்து எந்த ஒரு தலைமைக்கும் அது சரியாக இருக்காது. அது கட்சியின் சார்பாக யார் பேசுகிறார்களோ அதுக்கும் அந்த அத்தகைய வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. ரெண்டாவது மிக முக்கியமாக செங்கோட்டைன்னு சொல்லல, நான் குறிப்பிட்டது கேசி பழனிசாமி, பன்னீர்செல்வம் அந்த வகையரா சொன்னேன். சார் சுமந்த், நான் வந்து எந்த விதத்திலையும் மரியாதைக்குரிய செங்கோட்டைன்னு குறிப்பிடல. நான் சொன்னது நீங்க பன்னீர்செல்வம், கேசி பழனிசாமி அந்த கேஸ் போட்ட வகையரா சொன்னேன். இல்ல சார் டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையும் சரி, இங்க இருக்கக்கூடிய செங்கோட்டையனாலும் எதுவும் இது சாதிக்க முடியாதோ ஏதோ ஒன்று சொன்னீங்க. அது எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் தெரியல. இல்லைங்க. ஓகே, ஒரு நிமிஷம். மிக முக்கியமாக இந்த அதிமுக தனித்து போட்டியிட வேண்டும். அதாவது நேற்று வேற ஒரு நிகழ்ச்சியில் ஒரு திமுக கூட்டணி கட்சி தலைவர் ஒருத்தர் சொல்றாரு, விஜய் வந்து தனித்து போட்டியிடனா தான் கரெக்டாக இருக்கும். அவர் போய் கூட்டணி வச்சுக்கிட்டு நாளைக்கு அவர் முதலமைச்சர் ஆனோன்னு ஆசைப்படுறாரு. சிரிப்பாக வருதுங்க. இது திமுகவை எதிரி என்று கூறியிருக்கிறார் விஜய். எதிர் அணியில இவர் இருக்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு, விஜய் தனித்து போட்டிடா, அப்பதான் அவரால் வளர முடியும். சிரிப்பா வருது. இதே மாதிரி தான் இருக்காரு. அதிமுக தனியா போட்டியிடும். நாளைக்கு தனியா போட்டியிட சொல்லுங்க. குணா இவர் சொன்னார் இல்ல, அதிமுக தனித்து போட்டியிடும்னு. ஒரு நிமிஷம் குணா, அதிமுக தனித்து போட்டியிடும். இல்ல சார், நீங்க வேற டிபேட்னுடைய ரிவ்யூ மீட்டிங் இங்க வந்து நடத்த கூடாது. ரிவ்யூ மீட்டிங் நடத்துறீங்க, நேத்து போன சேனலுக்கு மறுபடியும் போங்க. தனித்து போட்டியிட சொல்லுங்க. வரீங்க. ஓகே, கான்ஸ்டன்டைன் சார், ரெண்டு விஷயத்துக்காக தான் இந்த டிபேட். ஒன்னு ஓட்டருடைய கணிப்புல வந்திருக்கிற சில அம்சங்கள். அது சட்டமன்ற தேர்தலுக்காக எடுக்கப்பட்டதில்லை. மாதந்தோறும் அவங்க எடுக்கிற ஒரு சர்வேயுடைய ஒரு வெளிப்பாடு. 50% தாண்டும், 52% டிஎம்கே கூட்டணிக்கு வரும், வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒன்றை டாக்டர் சுமந்த் மறுக்கிறார். எந்த காலத்திலும் 96க்கு பிறகு 50% திமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் தாண்டியது இல்லை. அது வந்து மிகையா சொல்றாங்க அப்படின்றது ஒரு கூற்று. அதுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ்? அதாவது சகோதரர் சுமந்த் ஸ்ரீராமன் வந்து பழைய டேட்டாவை வச்சுட்டு இன்னைக்கு பேசுறதுன்னா, இப்போ தொடர்ந்து திமுக இதுக்கு முன்னாடி 2019 தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்ற பிறகு தொடர்ந்து பெற்ற வெற்றியை போல் ஒரு வெற்றியை திமுக இதற்கு முன் பெற்றதா? சுமந்த் ஸ்ரீராமன் அவர்களிடம் அதற்கு பதில் இருக்கிறதா? அப்படியானால் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது.
அதற்கு முன்னால் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியின் மீது இருந்த பல குற்றச்சாட்டுகள் இப்போது இல்லாத வகையில் ஒரு நல்லாட்சியை தந்து கொண்டிருக்கிறார் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால தான் அந்த இந்தியா டுடே கருத்து கணிப்புக்கு அப்புறம் ஓட்டர் கருத்து கணிப்புக்கு அப்புறம் அவர் ஃபேஸ்புக் சொன்னார், அதாவது இந்த 5% இன்க்ரீஸ் எப்படி அப்படின்னா தொடர்ந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் இந்தியாவில் முதல் 5 இடங்களுக்குள்ளே தான் தளபதி மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். சில நேரங்களில் முன்னால் இருப்பார்கள், பின்னாடி போய் விடுவார்கள் ஏதோ ஒரு விமர்சனத்தின் பொருட்டு. ஆனால் தளபதி மு.க. ஸ்டாலின் இந்த முதலமைச்சர் தமிழ்நாடு அவர் இன்னைக்கு வரைக்கும் அந்த 5 இடத்துக்குள்ள தான் இருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட அந்த ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் அவர் மீது ஒரு தனித்த அன்பும் மரியாதையும் பாசமும் வைத்திருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? அதை மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு சொன்னார். என்ன சொன்னார்? நாள்தோறும் திட்டங்கள் தீட்டிக்கிட்டே இருக்கோம். எல்லா அதாவது இந்த செக்டார் வைஸ் சொல்லுவோம். ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா மாணவர்களுக்கு என்ன, இளைஞர்களுக்கு என்ன, அதை தாண்டி அடுத்தால நம்ம உற்பத்தி துறையில் என்ன, அந்த உற்பத்தி துறையினுடைய வளர்ச்சி என்ன, இதனுடைய அல்டிமேட்டம் ஜிடிபி என்ன, வயது முதிர்ந்தவர்களுக்கான திட்டங்கள் என்ன, பெண்களுக்கான திட்டங்கள் என்ன. நான் இப்போ என்னால் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன செஞ்சுருக்கோம். விவசாய பெருங்குடி மக்களுக்கு குணா ஏறத்தாழ 86 லட்சம் விவசாயிகளுக்கு நம்ம 16,000 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே 10,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கோம். இப்படி பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ் தளபதி மு.க. ஸ்டாலின் ஒவ்வொன்றையும் பூஸ்ட் பண்ணியிருக்கார். ஒருமனே கல்வித்துறையை மட்டும் கொடுத்தார், இல்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை மட்டும் பார்த்தார், இல்லை பெண்களுக்கு 1000 உதவித்தொகை மட்டும் கொடுத்தார். இப்படிலாம் கிடையாது. நீங்க எல்லா செக்டாரும், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான 7 செக்டார், விவசாயம், கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில்துறை, உற்பத்தி துறை, வரிசையா. அதை விட மிக முக்கியமான ஒன்று குணா, நான் அதாவது யதார்த்தமா திமுக என்று இல்லாமல் நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் தொழில் வளர்ச்சி என்பது சென்னை சுற்று வட்டாரம் அல்லது கோவை சுற்று வட்டாரம் அப்படித்தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில நம்ம பர்னிச்சர் அந்த கடைகளுக்கான தொழில்துறை அங்க ரெடி ஆகுது. இன்னைக்கு திருநெல்வேலியில ஆரம்பிச்சு வச்சுட்டு வந்திருக்கிறாரு போன வாரம். அப்படி ஒவ்வொரு ஏரியாவிலும் தொழில்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தொழில் வளர்ச்சியினுடைய மிக முக்கியமானது என்ன அப்படின்னா அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. அந்த இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்ததுனால குற்றங்கள் குறையும். முழக்கத்தை எப்படி முன்வைக்கிறீங்கன்னா ஒரு சிறப்பான ஆட்சி நடந்தது, பல்வேறு துறையினருக்கான நலத்திட்டங்களை தீட்டினாங்க, அந்த திட்டங்கள் வழியாக பயனடைந்தவர்கள் வாக்களிக்கிறாங்கன்னு. நான் ஒரு கான்ட்ராஸ்ட் இன்னொரு சினரியோ சொல்கிறேன். 96-2001 கலைஞர் அவருடைய ஆட்சி, நல்ல திட்டங்கள் இருந்தது. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் ஆரம்பித்து நமக்கு நாமே ஏராளமான திட்டங்கள் இருந்தது. அந்த ஆட்சியின் மீது கரப்ஷன் புகாரே கிடையாது. வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தாங்க, அப்போதும் விவசாய கடன் தள்ளுபடியானது, பல நல்ல திட்டங்கள் செஞ்சாங்க. ஆனால் 2001 தோற்றாங்க. காரணம் பிஜேபியோடு அவர்கள் சேர்ந்த ஒரு கூட்டணி, எதிர்த்து மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்ற பெயரில் ஜெயலலிதா அவர்கள் அமைச்ச கூட்டணியில் காங்கிரஸ், பாமக, அன்றைக்கு இருந்த தமாக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இஸ்லாமிய அமைப்புகள் ஒட்டு மொத்தமாக சேர்ந்தாங்க. திமுக மிக கடுமையான தோல்வியை தழுவிச்சு. எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு கவர்னன்ஸ் அப்படின்ற ஒன்றுக்கு ஒரு கட்சி முக்கியத்துவம் தருதோ அதுக்கு ஈக்குவலாகவும் அதுக்கு மேலேயும் பொலிட்டிக்கல் லைன், அரசியல் ரீதியாக என்ன நிலைப்பாட்டை ஒரு ஆட்சி எடுக்கிறது, ஒரு குரூஷியலான இஷ்யூவில் ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சி தலைவர் என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அந்த இடத்துல டிஎம்கே எங்க பொசிஷன் ஆகுது, எதிர்கட்சிகளும் மற்ற கட்சிகளும் தங்களை எங்களை பொசிஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் கரெக்ட். நல்ல ஒரு அனாலிட்டிக்கலான ஒரு கொஸ்டின். அதாவது 1996-2001 எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் செகண்ட் சான்ஸ் டு கலைஞர் அப்படின்னு தான் எழுதுனாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி அந்த வெற்றி வாய்ப்பை தட்டி சென்றது. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இங்கே பிரச்சனை வரும் அப்படிங்கிறது வேற எந்த குற்றச்சாட்டும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2011 தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் அவர்களால் கட்டியமைக்கப்பட்ட பொய். 176 லட்சம் கோடி, 1,76,000 கோடி ஊழல்,
அதற்குள்ள போறது வந்து பயனில்லாத இன்னொரு மிக ஒரு பொது தேர்தலில் வந்து மக்கள் வாக்களிக்கிறது ஒரு கலெக்டிவ் விஸ்டம் இருக்கு. 8 கோடி தமிழர்கள் 7 கோடி மக்கள் வாக்களிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கலெக்டிவ் விஸ்டம் இருக்கு. இந்த ஆட்சி இருக்கணுமா போகணுமான்னு ஒரு கால் எடுக்கிறாங்க. அந்த பொது அபிப்பிராயம் இருக்குல்ல, மக்களுடைய உணர்வு, அதை நாம இப்ப கொஸ்டின் பண்றதுல எந்த பலனும் இல்லை. மக்களவை தேர்தலுக்கு பிறகு திமுகவின் செல்வாக்கு உயர்ந்திருக்கிறதாகவும் அதிமுகவோட வாக்கு விகிதம் சரிந்திருப்பதாகவும் இந்தியா டுடே சி ஓட்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு தொடர்பாக ஒரு கேள்வியை நேரில் வைத்திருக்கிறோம். அது ஏற்கத்தக்கது என்று 65% பேரும், ஓரளவு உண்மை என்று 7% பேரும், கல நிலவரம் வேறு என்று 15% பேரும், நிலைமை மாறலாம் என்று 13% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. டாக்டர் சுமந்த், உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்டைனுடைய பேச்சை முடிச்சிடட்டும் ஒரு நிமிஷம். திரு கான்ஸ்டன்டைன், உங்கள் நிறைவு பார்வையை சுருக்குமா? அதாவது இப்போ மக்கள் கொடுத்துருக்கிற தீர்ப்பும் சரியாக தானே கொடுத்துருக்காங்க. 72% மக்கள் வந்து ஏறத்தாழ நீங்கள் சொல்லியிருக்கிறது சரிதான், மக்களுடைய செல்வாக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கூடியிருக்கிறது என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நானும் அதைத்தான் சொன்னேன். அதாவது தனிப்பட்ட முறையில் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமை எந்த இடத்திலும் கொள்கை ரீதியாகவோ தத்துவ ரீதியாகவோ நீங்கள் சொன்னதை போல மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு அவநம்பிக்கை வரக்கூடிய அளவிலோ எந்த ஒரு நிகழ்வும் இல்லாமல் இந்த ஆட்சியை கொண்டு சென்றிருக்கிறார். எனவே ப்ரோ இன்கம்பன்சி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏற்கனவே முதலிலே கேள்வி கேட்டீர்கள். மேற்கு வங்கத்திலே, அதே போன்று மற்ற 3 மாநிலங்களில், பஞ்சாபில், இது போன்ற மாநிலங்களில் கொடுத்துருக்கிறாங்க. ப்ரோ இன்கம்பன்சி இருந்திருக்கு. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஒரு ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிறத தான் சி ஓட்டர் சொல்லுது. எந்த இடத்திலும் திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது, அதாவது சொல்லுவதற்கு வாய்ப்பில்லாமல் ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கின்ற சில சமூக சிறு குற்றங்களை என்னமோ தமிழ்நாடு முழுக்க நடப்பதை போல் அவர்கள் பேசுகிற போதே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இந்த ஆட்சி ஒரு நல்ல ஆட்சி என்று. எனவே நான் சொல்லுகிறேன், சி ஓட்டர் சொல்லி இருப்பதை போல எங்களுக்கான அந்த பர்சன்டேஜ் ஆஃப் 5 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு 100க்கு 100 இருக்கிறது. ஓகே டாக்டர் சுமந்த். ஓகே திரு மணிகண்டன். அதாவது சுமந்த் நான் சொன்னது தவறாக புரிஞ்சுக்கிட்டாருங்க. நான் நெருக்கடி கொசுக்கடின்னு குறிப்பிட்டு சொன்னது நீதிமன்ற தீர்ப்பினால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கொசுக்கடி அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குதுன்னு சொன்ன ஒழிய திரு செங்கோட்டையன் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய பிரதான தளபதி அதிமுகவுக்கு அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. டெல்லி செங்கோட்டையினாலும் அதிமுகவுக்கு ஆபத்து இல்லை, செங்கோட்டையினாலும் ஆபத்து இல்லைன்னு நான் சொன்னது. ஏதாவது ஒரு விதத்தில் அதிமுகவோடு கூட்டணிக்கு போக வேண்டும் என்று டெல்லி தலைமையும் பாஜக தமிழக 2ஆம் கட்ட தலைவர்கள் அண்ணாமலை நீங்க அத்தனை பேரும் நினைக்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு அபாயகரமான ஏதாவது பின்னாடி இருந்து தேர்தல் கமிஷனையோ மற்றதையோ தூண்டி விட்டு பண்ணலாம் அப்படிங்கிற அந்த இதுக்கு போகாது. 2026 ஸ்டாலின் வேண்டாம், வேண்டும் சாமி, மீண்டும் சாமி எடப்பாடி பழனிசாமி என்பது மக்களின் தீர்ப்பு. ஓகே திரு ராம்சரம். இந்த கருத்தை தான் ஆரம்பத்திலே தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதை தான் இந்த இதுவும் போலும் சொல்லுகின்றது. அடிப்படையாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதிர்கட்சிகள்லாம் கூட்டணி சேரணும் அப்படிங்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு கொள்கை என்று வைத்துக்கொண்டு அதை சுற்றி தான் அவங்க பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதை மக்கள் நம்புகிறதாக நான் பார்க்கின்றேன். எதிர்கட்சிகள்லாம் ஒரு கூட்டணி அமைச்சாங்கன்னா அது கிரெடிபிள் கூட்டணியாக இருக்கணும். அது ஏதோ கூட்டணிக்காக அமைச்சோன்னா இப்போ மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று அமைச்சாங்க, அது என்னாச்சு? ஆகவே நமக்கு கிரெடிபிள் கூட்டணியாக இருந்ததுன்னா ஏதோ ஒரு ஃபைட்டு இருக்கலாங்கிற மாதிரி, இல்லை பேருக்காக ஒரு கூட்டணி நாங்களும் சேர்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பயனும் கிடையாது. ஒரே ஒரு செகண்டு. அதனால் டிஎம்கே ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் தான் பார்க்கின்றேன். கான்ஸ்டன்டைன் சொன்னது போல நிச்சயமாக அந்த மக்களுடைய செல்வாக்கு டிஎம்கேக்கு தொடர்ந்து இருப்பதாகத்தான் நானும் பார்க்கின்றேன். திமுக கட்சி ரீதியாக, ஆட்சி ரீதியாக, கூட்டணி ரீதியாக மூன்றாகவும் அது பலமானதாக இருக்கிறது அப்படின்றது ஒன்று. இதில் ஆட்சி தவிர கட்சி ரீதியாக, கூட்டணி ரீதியாக அதிமுக பலப்படுவது அப்படின்றது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் கூட்டணிக்கு அவர்களிடம் என்ன கிரெடிபிலிட்டி இருக்கிறது? மதசார்பற்ற ஒரு கூட்டணி அமைப்போம்னு மறுபடியும் சொல்லுவதன் மூலமாக எந்த கிரெடிபிலிட்டியின் அடிப்படையில் அவர்களை கூப்பிடுகிறார்கள்? திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை போய் நின்றிருந்தால் அங்கே இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கலாம், சிறுபான்மையர் நம்பிக்கையை பெற்றிருக்கலாம். ஆனால் போவதற்கு எந்த விதமான இதையும் காட்டல. செல்லூர் ராஜு அனுப்பியிருந்தால் அவர் போய் நின்று அவ்வளோ அழகாக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வந்திருப்பார். ஆனால் அப்படி எதையுமே செய்யலை. அப்போ கிரெடிபிலிட்டியை சம்பாதிப்பதற்கான
நோக்கமே எடப்பாடிக்கு இருக்கிறதா அப்படின்றது தெரியல. அவ்வளவு பெரிய கட்சியை அவர் ஊற போட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்றது தான் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. நன்றி, எல்லாருடைய கருத்துக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை.